தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். காலச்சக்கரத்தில் 4வது ராசி சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கும் பொழுது பொதுவாக மென்மையானவராக தான் இருப்பீங்க. நீங்கள் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்குமே துரோகம் நினைக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய நபராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இடைப்பட்ட காலங்களில் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய துரோகங்களை சந்தித்து இன்றைக்கி மன வருத்தத்தோடு தான் இருந்துகிட்ருக்கீங்க. இப்பேற்பட்ட சூழலில் இந்த பங்குனி மாதம் 2026 என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது? உங்கள் ராசிக்கு 2இல் கேது, 8இல் ராகு இருக்காருங்க. ராகு கூட இணைந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா புதன் கூட வேறு இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 கிரகங்கள். அதெல்லாம் சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா சனி கூட இணைந்து சூரியன் அந்த வீட்டில் இப்போ ஜாயின் பண்ணுறாரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு 11ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். திரும்பி அவரும் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு பயிற்சியாகிறார். ஜென்மஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ விரயஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ இப்பேற்பட்ட நிலவரது இந்த 2026 அந்த பங்குனியில் என்ன செய்யும்? நம்முடைய மெயின் பார்த்திங்க அப்படின்னா வருமானம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், நம்ம நினைக்கிற எல்லாருடைய ஆசையாக தான். ஆனால் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4-5 வருஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டா நிறைய ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லா வகையிலுமே ஒரு மாதிரி கீழே தான் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ இந்த பங்குனி அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச், ஏப்ரல் 2மே கடந்து வரக்கூடிய மாதம். அப்போ நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த 2026 இந்த பங்குனியில் நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா விரைய குரு ஒரு பக்கம், 8இல் பார்த்திங்கன்னா ராகு இருந்தாலும் கூட 8க்குடைய சனி பாக்கியஸ்தானத்தில் அந்த வீட்டில் சுக்கனோட இணைந்து இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. செவ்வாய் பகவான் வேறு பார்த்திங்கன்னா அவரும் பின்பாதியில் அவரும் பார்த்திங்கன்னா மீன ராசி பாகிஸ்தானுக்கு வரப்போகிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், புதிய மாற்றங்கள், புதிய வாய்ப்பை தேடி போவீங்க. பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க, நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாள் தடைப்பட்ட பணம் சேரும். நீங்கள் ஒரு இடத்துல கொடுக்க முடியல, கடனை வாங்கிட்டீங்க, அந்த கடனை கட்ட முடியல, நிறைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் ஏதோ ஒரு அதுக்கு ஒரு வழி பிறக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, ஒருத்தருந்து பணம் அந்த பணத்தை வச்சு நான் ஒன்று பண்ணலாங்க, ஒரு வேலை பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு முதலீடு போட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், அல்லது நான் ஒரு கடன் கேட்டிருக்கேன், அந்த கடன் கொடுத்தேன் இன்னொரு இடத்துல கட்டிட்டு நான் அதிலிருந்து ரிலீஃப் ஆகி வந்தால் கூட போதும்னு நினைப்பீங்களவா? அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழல் அந்த டைமில் உண்டுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சீராகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியிலையும் அதே மாதிரி ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு சூழல் ஏற்படும். வீட்டில் பசங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை, அல்லது வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அல்லது குழந்தை பாக்கிய முயற்சி எடுக்கிறவங்களுக்கு, அல்லது கணவனுக்குள்ள அந்த பிரச்சனை, பிரிவினை, சண்டை, சச்சரவு அப்படின்னு இருக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு சீராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி வேலை மாறுதல்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நிறைய எஃபர்ட் போடுறேன், என்னுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது எனக்கு கெட்ட பேர் தான் உருவாகிட்டுருக்கு, நான் என்னதான் நல்லது நினச்சி பேசினாலும் லாஸ்ட்டில் பிரச்சனை உருவாகுது, நான் கரெக்டாக என்ன வேலை செஞ்சாலும் கூட எனக்கு ஆப்போசிட்டான நிறைய பிரச்சனை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்கள தான் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அப்போ இப்பேற்பட்ட நிலை பார்த்திங்கன்னா இந்த 2026 இந்த பங்குனியில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுதுங்க. அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ இந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா திட்டமிடலோடு யூஸ் பண்ணணும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுக்கலாம், நீங்கள் இடமாற்றங்கள் தாராளமாக செய்யலாம். வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சால் போதும், அடுத்தவங்க பொறுப்புகள் எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது. குடும்பஸ்தானத்தில் கேது, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீண் பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஏன்னா ராகு கூட வேறு செவ்வாய் இருக்கார், வீண் பகைகளை உருவாக்கலாம். அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணித்தா மட்டும் போதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா வெளிநாடு பயணம் இந்த பங்குனி இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை சார்ந்து ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க, கடந்த 4-5 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க, இந்த மாதம் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பயணங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு விசாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறீங்க, விசா கிடைக்கல அப்படின்னா அந்த விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது பார்த்திங்கன்னா ஃபாரின் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டில் சொன்னால் எதிர்ப்புகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த எதிர்ப்புகள் முடிவுக்கு வர்றது, அல்லது ஃபேமிலியோட ஒரு ஊர் மாற்றம், இடமாற்றம் பிளான் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் வரப்போ லீவுலாம் விட்ட பிறகு ஸ்கூல் சேஞ்சஸோடு நான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் பிளான் இருந்ததுன்னா அதுக்கான ப்ராசஸ்லாம் எடுக்கலாம். ஒரு சிலர்லாம் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுற குழப்பத்தில் இருப்பாங்க. இது பங்குனி ஆயிடுச்சிங்களா, மார்ச், ஏப்ரல் வரதுனால இந்த மார்ச் மாதத்தில் முடிவு எடுக்கணும் ஸ்கூல் மாற்றம். அப்போ இது இந்த மாதிரியான காலகட்டங்களில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கும் நீங்கள் இடமாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கூட நீங்கள் இந்த டைமில் முடிவு எடுக்கலாம். அது நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில கனவாக இருக்கிற மாதிரியான சூழல் தான் உருவாயிடுச்சு. முன்னெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா அந்தந்த வயசில் அந்தந்த டைமில் குழந்தைகள் கிடைச்சிரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள், உணவு பழக்க வழக்கங்கள்,
அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை அல்லது வந்து நீர் கட்டி வேறு ஏதாவது தொந்தரவுகள் உடல் பாதிப்பெண் காட்டும் ஆண்கள் காட்டும் ஏதோ ஒரு தொந்தரவுனால சில தள்ளி போகிறது. மருத்துவங்கள் பார்க்காம ஒரு இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கும் மருத்துவங்கள் பார்த்து கருத்தரிக்கிறது வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த நிலை வந்து உங்களுடைய ராசி கடகராசிக்கு வந்து இந்த டைமில் இந்த ராகு செவ்வாய் அப்படிங்கும்பொழுது மருத்துவ ரீதியாக டாக்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள், இதை பார்த்தா சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக்டர் மட்டும் சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே டாக்டர் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்க, நீங்கள் இயற்கையாக முயற்சி எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த பயன்பட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி திருமணத்துக்கான முயற்சி, இந்த சுபகாரியம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கான முயற்சிக்கு வந்து இந்த குரு பலன் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம். கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வியாழன் நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வியாழன் நோக்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. அது விரய குரு அப்படிங்கிறது கண்டிப்பாக சுப விரயம். சுப விரயங்கிறது என்ன? சுப செலவுகள் கொடுக்கறது. அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுப நடகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமை நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 8ல் வந்து புதன் இருந்தாலும் கூட அவர் மீன ராசியில் போய் பார்த்தீங்கன்னா சனியுடைய இணைவில் சூரியன் சுக்கிரனுடைய இணைவில் இருக்கா. சுக்கிரன் கிட்டத்தட்ட அவரும் பயிற்சி ஆகிறாரு. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால் கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக மொத்தத்தில் இந்த 2020 இந்த பங்குனி உங்களுக்கு ஒரு ஃபேவராக தான் இருக்க போகுது. எதுலேயுமே நிதானத்தோடு செயல்படுங்க, கவனமாக இருங்க. நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக வந்து அம்மன் வழிபாடு நீங்கள் பண்ணணும். விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் ரொம்ப பாசிட்டிவான பலன் கிடைக்கும். நல்லது நடக்கட்டும், தைரியமாக இருங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், மாத ராசி பலன் பார்க்குறோம், மாத கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் ராக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி மாறுற காலகட்டங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கூட நமக்கு பெரிய ரிசல்ட் வர மாட்டேது. ஏதாவது ரூபத்தில் தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ஆரம்ப காலங்களிலிருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம். இல்லை வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா சாமியும் கும்பிட்றீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த எளிய பரிகாரங்களும் பண்ணுறீங்க, சக்திக்கு மீறியும் சில பரிகாரங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் வரமாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிற ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் பட் பார்த்தா அதில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழலுக்கு தெரிஞ்சுக்காம அவருக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். அதனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுயஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்து அது சுயஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா எழுதி வச்சிருக்க ஜாதகம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கம்ப்யூட்டரைஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பர்த் பிளேஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான டைம் போட்டு நீங்கள் ஜாதகத்தை கரெக்டாக எடுத்துக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறது வந்து உயிர்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி எப்படி நம்ம ராசி பலன் பார்க்குறோமோ, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் ஒரு கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மகர ராசியுடைய பலனும் நீங்கள் பார்க்கணும், கும்பராசியுடைய பலனும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7 ராசி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 7 ராசி நடக்காது. கும்பராசிக்கு நடந்துருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து துளாராசினா 7 ராசி நடக்காது. ஆனால் கும்ப லக்னம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து அவருக்கு வந்து வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்குரிய பலனும் நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 14 வீடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி 5th பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தாலும் பாதிப்பு தான். அதே வலுவிழந்த கிரகம் ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெற்றது அது யோகத்தை கூட கொடுக்கலாம். அப்போ ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது யோகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நம்ம எப்படியான வழிமுறைகள் செஞ்சால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் போக்குவரத்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது இனி அடுத்த பிளான் ஏதாவது வெளிநாடு பிளான் வச்சுருக்கீங்கனாலோ இந்த மாதிரி தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வளங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் கரெக்டாக தெளிவாக நான் சொன்ன எல்லாம் பார்த்து கரெக்டான முறையில் ஜாதகம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கரெக்டாக பார்க்க முடியலன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், நம்ம அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. என்றைக்கு உங்களுக்கு நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலனே நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க, கண்டிப்பாக டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லதொரு பொழுதில் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.